அண்ணே, அங்க என்னப்பா நடக்குது? கூட்டமா இருக்கு, ஏதோ வித்த காட்டுறாங்கப்பா. வாங்கப்பா போய் என்னன்னு பாப்போம். ஆஹா, என்னப்பா இங்க? பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு சின்ன பொண்ணு இதோ இந்த கயிறு மேல நடந்தவங்க எல்லாரையும் குதூகலப்படுத்துவா. பெரியவர்களே, சிறியவர்களே, ஒரு சின்னஞ்சிறு பொண்ணு எப்படி கயிறு மேல நடக்குதுன்னு பாருங்க. எல்லாரும் கையை தட்டுங்க. கை தட்டலனாலும் பரவாயில்ல, இந்த அருமையான வித்தைக்கு எல்லாரும் காசு கொடுங்க, காசு கொடுங்க, போடுங்க. என்ன சார், இதையே சர்க்கஸ்ல காட்டினாங்கன்னா நீங்க இவ்வளவு கம்மியான காசை போடுவீங்களா? ₹1 போட்டிருக்கீங்களே சார். சோபரே சோபரே சோபரே, உண்மையிலே நீங்க எல்லாரும் பெரிய கலைஞர்கள் தான் ஐயா. இது நல்ல வேலைதான். விளையாட்டுக்கு விளையாட்டு, பணத்துக்கு பணம்ப்பா. என்னப்பா பணம் இதுல வருது? 3 வேளை சாப்பிடுறதுக்கே நாங்கதான் கஷ்டப்படுறோம். ஆமா, சாப்பாடு 3 வேளை தான். நீங்க எத்தனை தடவை சாப்பிடுவீங்க? அவருக்கு பணம் கிடைக்கிறது இல்லையா ஐயா? ஆமா, சினிமா டிராமாக்கு மக்கள் செலவு பண்ணுவாங்க, அதுக்கு கணக்கும் பார்க்க மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு மட்டும் காசை எண்ணி எண்ணி போடுவாங்க. என்ன கொடுமை! அப்ப நீங்கெல்லாம் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களா? அதான் நீங்களே பாத்தீங்களே, எல்லாரும் வாய்க்கிழிய பேசுவாங்கப்பா, ஆனா காசு போட மாட்டாங்க. நீங்களே இவ்வளவு பேசுறீங்க, எவ்வளவு போட்டீங்க? சரி, நாங்க போய் அடுத்த பாக்குறோம், வாங்க. அவங்க பேசுனதை கேட்டதும் எனக்கு மனசே உடைஞ்சு போச்சு. ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா, ஆனா அந்த கஷ்டத்துக்கு உண்டான காசு வரல. அவங்களுக்கு நாம கண்டிப்பா ஏதாவது ஒரு உதவி பண்ணி ஆகணும். டவுட்டா? வாங்க, இந்த உண்டியில இருக்க காசு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். இந்த பணத்தை வச்சு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்பா. அவங்க தெருவுல வித்த காட்டுறாங்கல்ல, அதான் யாரும் காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க காட்டுற இந்த வித்தைய நம்ம இன்னும் பெருசா காட்டி ஆகணும். அது எப்படிப்பா? ரப்பர் பேண்டா என்ன இழுத்தா அப்படியே பெருசாகிறதுக்கு? நான் என்ன சொல்றேன்னா, பெரிய கிரவுண்ட்ல அவங்க காட்டுற வித்தைக்கு டிக்கெட்டை கலெக்ட் பண்ணணும். சோபரே சோபரே சோபரே, ஒரு டிக்கெட் ₹1000 வித்தரலாம் ஐயா. டவுட்டா? ஆமா, கலெக்ட் பண்ணிடலாம். ஹலோ கண்ணா சார். ஹாய் பனி. கண்ணா சார், இங்க கொஞ்சம் பாருங்க. வானத்துல 2 புறா பறந்து போச்சு, கீழே விழுந்தியே, உனக்கு என்ன ஆச்சு? கையை தட்டுங்க. இந்தாங்க. ஹைவேல கார் எல்லாம் ரொம்ப வேகமா போகும், நம்ம கவிதைக்கு மத்தவங்க கை தட்டும் போது சந்தோஷமாகும். கையை தட்டுங்க. ஒரு 1000 எடுங்க. கொண்டாங்க. கையை தட்டுறதுக்கு ₹1000? இல்ல, என் கலைய பார்த்ததுக்கு ₹1000. என்னப்பா 4 பெல்ட்டுக்கு 1000-ஆ? அப்ப ஒரு பெல்ட்டுக்கு 250 என்ன? கை தட்டுங்க. அண்ணா சார், ஒரு பெரிய கிரவுண்ட்ல நாங்க ப்ரோகிராம் பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்கு ஒரு டிக்கெட் ₹1000. கொண்டாங்க. பன்னி வந்தா, குட்டிக்கரண போட்டான், நல்லா பேசி என்கிட்ட ₹1000 ஆட்டைய போட்டுட்டான். கையை தட்டுங்க. முடியாது, முடியாது. டிக்கெட்டை வாங்கியே ஆகணும். அனி, நான் ஒரு போலீஸ்காரன்பா, நான் ₹1000 டிக்கெட் வாங்க மாட்டேன். அப்ப ₹2000 வாங்கிக்கோங்க. அனி, செக்யூரிட்டிக்கு நாங்க அந்த இடத்துக்கு வந்தேதான் ஆகணும். எங்களுக்கே டிக்கெட்டா? ஆமா, இது சேரிட்டி ஷோ. கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க உதவி பண்ண மாட்டீங்களா? இந்த ₹10. ₹10 பஸ் டிக்கெட் கூட கிடைக்காது. இதை விட அதிகமான டொனேஷனை பொட்டி கடைக்காரங்க கூட கொடுப்பான், தெரியுமா? அப்படியெல்லாம் பேசாத ஹனி, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். எனக்கு ₹500 ஒரு டிக்கெட்டை கொடு.
அப்படின்னா நீங்க 2000 ரூபாய் டிக்கெட்டை வாங்கிக்கிறீங்களா? ஆ, நான் 500 ரூபாய் தான் கொடுப்பேன், எனக்கு அது போதும். வந்த வரைக்கும் லாபம். இந்தப்பா 5000 ரூபாய் இருக்கு. 5000 ரூபாய்க்கு என்கிட்ட டிக்கெட்டே இல்லையா? 1000 ரூபாய் டிக்கெட் ஒண்ணே ஒண்ணு கொடு. மீதி 4000 நான் டொனேஷனா கொடுக்கறாத நீ வச்சுக்கோ. சூப்பரே சூப்பரே சூப்பரே. உன்ன மாதிரி ஆட்கள் இருந்தா போதும். நம்ம ஊர்ல கஷ்டப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஐயா. விடியா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? எல்லாரும் வந்தாச்சு, நீங்க லேட்டா தான் வரீங்க. சீக்கிரமா வாங்க. எப்ப ஆரம்பிப்பீங்க? கை தட்டுங்க. அடடா, என்னப்பா எல்லாரும் கை தட்டிக்கிட்டே இருக்காங்க? உங்க எல்லாரையும் நான் முதல்ல வரவேற்கிறேன். இப்ப நாங்க ஆரம்பிக்க போறோம், எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. குட்டி பசங்களா கைய தட்டுங்க. என்ன காப்பி அடிக்கிறான்? கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்ப இங்க ஆரம்பிச்சிருவாங்க. பெரியவங்க தெரியாதையா சொல்லி இருக்காங்க, முட்டாள் நண்பனை விட அறிவாளி எதிரி எவ்வளவோ மேலனே. அதுல டவுட்டா? உங்களுக்கு இது வெறும் பொழுதுபோக்கு, ஆனா எங்களுக்கு இதுதான் வாழ்க்கையே. இப்ப இந்த சின்ன பையன் நெருப்ப தாண்டி குதிக்க போறான், பாருங்க ஐயா. என்னப்பா அது நெருப்பு இப்படி எரியுது, அதுல தாவ போறானா? எனக்கு பயமா இருக்குதுப்பா. கண்ணா சார், என்ன நிம்மதியா பார்க்க விடுங்க. நெருப்பு. இப்ப அடுத்தத பாருங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து எங்களோட எல்லா வித்தைகளையும் பார்த்ததுக்கு நன்றிங்க. வெறுங்கையோட போகாம காசை போட்டு போங்க ஐயா. ₹10,00,000 ரூபாய். நீங்க பட்ட கஷ்டத்துக்கான பலன் இதுதான். என் வாழ்க்கையில நான் பல இடங்களை கஷ்டப்பட்டு வித்த காட்டியிருக்கேன். இவ்வளவு பணத்தை நான் பார்த்ததே இல்லப்பா. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். இல்ல இல்ல இல்ல, இது நீங்க உழைச்ச உழைப்புக்கான பணம். இல்ல பாப்பா, நீங்கெல்லாம் நல்லபடியா யோசிச்சதுனாலதான் இந்த பணம் அவர் கைக்கு போயிருக்கு. இன்னைக்கு நீங்க எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த கத்து கொடுத்திருக்கீங்க. நம்ம எப்பவுமே நம்ம லைஃப மட்டும் பாத்துக்கிறது இல்லாம மத்தவங்கள பத்தி அக்கறைப்படணும், அவங்களுக்கு தேவையானதை செய்யணும்னு கத்துக்கிட்டோம். பேசுறது கேட்டு கண்ணுல தண்ணி வந்துருச்சா? எனக்கு தெரிஞ்ச என்ஜிஓ கிட்ட எல்லாம் பேசி காசை கலெக்ட் பண்ணி இவங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த மாதிரி பல பேருக்கு உதவி பண்ணுவேன். நிச்சயமா பண்ணலாம். ஒவ்வொரு மாசமும் இதே மாதிரி சேரிட்டி ப்ரோக்ராம் பண்ணலாம். கஷ்டப்படுற எல்லாருக்காகவும் நம்ம உதவி செய்யலாம். ஆமாப்பா, இவங்க 4 பேர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. மிச்சத்தை நாம எல்லாரும் பார்த்துப்போம். மழை பெய்யும் போது அசையாம நின்னா அது எருமை. இந்த வேலைய பண்ணி நீங்க உண்டாக்கிட்டீங்க பெருமை. கை தட்டுங்க.